ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 2.57 கிலோமீட்டர்ஸ் எடுத்துட்டு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் 9 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஃபைனலி இன்னைக்கு டேல வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நின்றுருக்கோம். மோரோவர் நம்ம லைஃப்ல யாருமே வீக் கிடையாது. நம்ம யாருமே ட்ரைனிங் பண்றது இல்ல. கான்ஃபிடன்ஸ் எதுவுமே வந்து பர்த்ல இருந்து பில்ட் ஆகிறது கிடையாது. நம்ம ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதை கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்றது தான் நம்ம கையில இருந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாது, ஐ கான்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உடச்சிருந்துட்டு கண்டினியூஸா ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஃபெயிலியர் எப்படி ஏத்துக்கணுங்கிற ஒரு மனநிலை ஏற்படணும். அதுல இருந்து எப்படி வரலாம் வெளியே அப்படிங்கறதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். மோர் ஓவர் வந்து ஒரு சின்ன வின், அந்த சின்ன வின் நம்மள ஒரு படி மேல எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் 10 வின்ஸ் தான் வந்து கான்பிடன்ஸ் சொல்லலாம். அதுலயும் வந்து குறிப்பா வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஒரு சின்ன வின் கிடைக்குதுன்னா அதுல இருந்து ஒரு க்ரோ அப் ஆகணும். அந்த க்ரோ அப் ஆயிட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா வந்து நம்மளை அறியாமையே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.